ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் டெர்மக்ஸில் எப்படி ngrok இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ngrok.com சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர வெப்சைட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இது வந்து ஃபுல்லி ஃப்ரீ வெப்சைட் தான். நம்ம வந்து சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணியிருக்கேன். இப்போ லாகின் கொடுத்துக்கிறேன். என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெர்மக்ஸில் சில டூல்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம டெர்மக்ஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பேக்கேஜ் இன்ஸ்டால் டூப்ளிகேட், ஸோ இந்த டூல் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால நமக்கு இந்த டூப்ளிகேட்டுன்ற டூல் தேவைப்படுது. ஸோ அந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஜிப்பு. ஸோ அந்த ஃபைல் வந்து நமக்கு ஜிப் ஃபைலை தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் பண்ணுவோம். அந்த ஃபைலை வந்து அன்ஜிப் பண்ணுறதுக்கு நமக்கு ஜிப் தேவை. ஸோ ஜிப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ngrok வெப்சைட் போயிட்டு இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிங்க. ARM64ன்னு இருக்கும். ஸோ லினக்ஸு. ஸோ இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டெர்மக்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு wget ஸ்பேஸ் அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் TGZன்னு இருக்கும், .tgzன்னு இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணி .zipன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஜிப் ஃபைலாக தான் வேணும். ஸோ அதனால் நம்ம .zipன்னு மாற்றிக்கிட்டு என்ட்ரு கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது டவுன்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து LS கொடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. .zipலேயே டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து அன்ஜிப் பண்ணணும். ஸோ அன்ஜிப் அந்த ஃபைலோட நேம் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை அன்ஜிப் பண்ணிக்கலாம் ngrok. ஓகே, இப்போ LS கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, அன்ஜிப் ஆகிருக்கு. இப்போ வந்து chmod +x ஸ்பேஸ் ngrok கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். இப்போ ngrokன்ற ஃபைல் வந்து மோட் சேஞ்ச் பண்ணதான் நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதோட மோடு வந்து ரன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ngrok கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிட்டேன். இப்போ LS கொடுத்துக்கலாம். ஓகே, மோடு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபைலோட கலர் வந்து க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ngrok வெப்சைட் போயிட்டு கனெக்ட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அத்தன்டிகேஷன் டோக்கன். ஸோ இந்த டோக்கனை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்து டெர்மக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து // அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகே, டோக்கன் நமக்கு வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ngrok ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கமாண்டு பார்த்திங்கன்னா // ngrok ஸ்பேஸ் TCP ஸ்பேஸ் 4444 இது கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ngrok ரன் ஆயிடுச்சு. நமக்கு ஆன்லைனில் காட்டுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஹோஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஹோஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேலோட் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம ngrok யூஸ் பண்ணி இந்த ஹோஸ்ட்டும் இந்த போர்ட்டும் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ngrok எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எல்லாருக்கும் வீடியோ புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.